வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா? நானும் நல்லா இருக்கிறேன். மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள இருக்கிற ரெசிபி என்னென்னா, ஒரு பொடி தான். நல்ல ஆரோக்கியமான, சிறியவர் முதல் பெரியவர் வரை சாப்பிடக்கூடிய ஒரு பொடி தான் நான் உங்களுக்கு செய்து காட்ட போகிறேன். நான் முதலும் ஒரு இட்லி பொடி முறை அதில் போட்டிருக்கிறேன். அந்த வீடியோவையும் இதில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. இதுவும் கிட்டத்தட்ட அதே மாதிரி, ஆனால் இன்னும் ஆரோக்கியம் கூடிய சில பொருட்கள் சேர்ந்தது. இது இட்லிக்கு மட்டும் இல்லை, நீங்கள் பல விதமாக இதை பயன்படுத்தி கொள்ளலாம். வாங்கோ இந்த பொடி செய்கிறது எப்படின்னு பார்ப்போம். இந்த பொடி செய்கிறதுக்கு இதில் 1/2 கப் கருப்பு உளுந்து எடுத்திருக்கிறேன். அதாவது கோதோடு தான் இந்த உளுந்து எடுத்திருக்கிறேன். எடுத்து கழுவி உலர விட்டு வைத்திருக்கிறேன். இதை இப்போ இந்த அடுப்பில் போட்டு சூடு பண்ணுறேன். கொஞ்சம் அந்த உளுந்து வாசனை வரும் வரையும் வறுத்து எடுத்துக்கொள்ளுங்க. இதை இப்போ இப்படி ஒரு தட்டில் வடிவாக கொட்டி கொஞ்சம் ஆற விடுவோம். ஒவ்வொன்றாக தனித்தனியாகவே நீங்கள் இதை வறுத்து எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ நான் இதில் 1/2 கப் கடலைப்பருப்பு எடுத்திருக்கிறேன். அதையும் இப்போ சூடு பண்ணி கொஞ்சம் சிவக்க வறுத்து எடுக்க போகிறேன். இந்த கருப்பு உளுந்தை நீங்கள் உணவில் சேர்த்துக்கொள்வது குறிப்பாக பெண்களுக்கு மிகவும் ஆரோக்கியத்தை தரக்கூடியது. குறிப்பாக பெண்களுடைய எலும்புகள் வலுப்படுறதுக்கு இந்த உளுந்து மிகவும் துணை புரியும். நீங்கள் அடிக்கடி கருப்பு உளுந்தை தாராளமாக சேர்த்துக்கொள்ளுங்க. இப்போ இந்த கடலைப்பருப்பு சிவந்து வர தொடங்குது. இதையும் இப்போ நான் இறக்கி அந்த உளுந்தோடையே சேர்த்து கொட்டி விட போகிறேன். கொஞ்சம் ஆறுறதுக்காக இதை இப்போ உளுந்தோடு சேர்த்து கொட்டிட்டு கொஞ்சம் அதை இப்படியே கிளறி ஆற விடுவோம். இப்போ இதோட 1/2 கப் துவரம்பருப்பு கழுவி எடுத்து அதையும் இப்போ வறுத்தெடுக்க போகிறேன். திரும்பவும் சொல்லுறேன், லோ ஹீட்டிலேயே நீங்கள் வச்சு வறுத்து கொள்ளுங்க. நான் இதற்கு எண்ணெய் சேர்க்காமத்தான் வறுக்கிறேன். துவரம்பருப்பு இப்போ நான் வறுத்து கொண்டிருக்கிறேன். கொஞ்சம் அதுவும் சிவந்து வர தொடங்குது. கொஞ்சம் கைவிடாமல் தொடர்ந்து கிளறி விட்டு கொண்டிருங்கோ. அப்போ தான் எங்களுக்கு எல்லாம் ஒரே கலரில் வரும், எரிந்து போகாமல். இப்போ துவரம்பருப்பு வறுத்துட்டேன். அதையும் இதோட சேர்த்து ஆற விட்டு கொள்கிறேன். இதில் 2 டேபிள் ஸ்பூன் நிறைய எள்ளு எடுத்து நான் இதில் அதையும் கொஞ்சம் சூடாக்குறேன். எள்ளு உடனடியாக எரிந்து போகும். நல்லா குறைந்த சூட்டிலேயே நீங்கள் இதை வறுத்து கொள்ளுங்க. நீங்கள் இந்த எள்ளை வறுக்கும் போதே அந்த எள்ளில் இருந்து ஒரு எண்ணெய் தன்மை வாரது தெரியும். அதோடு அது கொஞ்சம் பொப் பண்ணுற மாதிரி ஒரு சின்ன சின்ன சவுண்ட் வரும். கொஞ்சம் சிவக்க விட்டுட்டு அந்த சவுண்ட் வரும் வரையும் கொஞ்சம் காத்திருந்து அந்த கொஞ்சம் நிறம் மாறின உடனே நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. இந்த எள்ளு சிவந்து வந்துட்டு இதுக்கு மேலே நான் வறுக்கையில் இதில் 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்க்கிறேன். 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்திருக்கிறேன். இதில் ஒரு 10 காய்ந்த மிளகாய் ஒரு 10 எடுத்து நான் இதில் சேர்க்கிறேன்.
நீங்கள் உங்களோட குடும்பத்தவர்களுடைய காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கொள்ளுங்கோ. அதை இதில் வறுத்து எடுத்துக்கொள்ளுங்கோ. அடுப்பை லோ ஹீட்லேயே வச்சுக்கொள்ளுங்கோ. நான் இதில் மற்ற எண்ணெய் எதுவுமே சேர்க்கல, நல்லெண்ணெய் தான் சேர்க்கிறேன். என்னத்துக்காகன்னு சொன்னால் அது உடம்புக்கும் மிகவும் நல்லது. அதுக்காகத்தான் நல்லெண்ணெயை நான் இதில் சேர்த்துக்கொள்கிறேன். வாசமும் கூட நல்லா இருக்கும். இப்போ இந்த காய்ந்த மிளகாயையும் இதோட சேர்த்துக்கொள்கிறேன். அதனுடைய விதைகள் இதில் இருக்குது. நான் இப்போ இதோட அந்த எண்ணெய்த்தன்மை இருக்கிற அந்த சட்டியிலேயே இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கறிவேப்பிலை, அடுப்பை நீங்கள் நல்லா குறைத்து வைத்துக்கொள்ளுங்கோ. அதோட ஒரு கைப்பிடி அளவுக்கு முருங்கையில் சேர்க்கிறேன். முதல் நாங்கள் விட்ட அந்த எண்ணெயிலேயே இதையும் அப்படியே கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கொள்ளுங்கோ. கறிவேப்பிலை முருங்கையில் ரெண்டையுமே கழுவி நல்லா உலர்த்திட்டு தான் நான் இப்போ இதில் சேர்த்திருக்கிறேன். இந்த ரெண்டு இலையுமே கொஞ்சம் மொறுமொரண்டு கொஞ்சம் கிறிஸ்பியாக வந்துடும். அது வந்த உடனே நாங்கள் இறக்கி இதையும் சேர்த்து ஆற விட்டு கொள்ள வேணும். அந்த கிறிஸ்பியானதுன்ற அடையாளமாக இந்த சவுண்டு உங்களுக்கு கேட்கும் நினைக்கிறேன். நல்ல கிறிஸ்பியாக வந்துட்டு, ஆனால் நிறம் மாறையில் பாருங்கோ. நல்லா உலர்த்தி எடுத்து இனி இல்லையண்ட லோ ஹீட்டில் இதை நான் வறுக்கிறேன். அது நிறம் மாறாமலே அப்படியே எங்களுக்கு கிடைக்குது. பாருங்கோ, இந்த முருங்கை மேலே இப்படி நீங்கள் தண்டவே நல்ல க்ரீன் கலராகவே அப்படியே வருது. இப்போ இதையும் இதோட சேர்த்து கொள்ளுவோம். நாங்கள் வறுத்தெடுத்த இந்த பொருட்கள் எல்லாம் இப்படியே சூடாக இருக்கும்போது இதோட நான் ஒரு அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து கொள்ளுறேன். அதை இப்படியே மிக்ஸ் பண்ணி எல்லாம் ஆறும்போது அதுவும் இதோட சேர்ற மாதிரி வைத்து கொள்ளலாம். ஒரு 20 நிமிடங்கள் இதை ஆற விட்டு கொள்ளவும். இப்போ இதை பவுடர் பண்ணுறதுக்குரிய அந்த மிக்ஸி ஜாரில் இதை சேர்த்துக்கொள்ளுறேன். இப்போ இதோட ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு அல்லது அதை விட கொஞ்சம் குறைவாக கூட நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம். இதை நீங்கள் அடிக்கும் போது கவனிக்க வேண்டியது, நல்ல பவுடராக நீங்கள் அடிக்க வேண்டாம். நீங்கள் கொஞ்சம் கொரகொரப்பான ஒரு பதத்தில் அடித்து எடுத்துக்கொள்ளுங்க. அப்போ தான் அது சாப்பாட்டோடு நீங்கள் சாப்பிடும்போது கடிபடும் போது சுவையாக இருக்கும். பாருங்கோ, இந்த பொடியை அரைத்து எடுத்துட்டேன். கொரகொரப்பான தன்மையில் தான் இறக்கி இருக்கிறேன். திரும்பவும் இதை ஒரு தட்டில் கொட்டி நீங்கள் பரவி கொஞ்சம் ஆற விடுங்க. ஏனென்றால் நாங்கள் இது அடிக்கும் போது அந்த மிக்சியோ பிளண்டருண்ட ஹீட் வந்து அதில் இருக்கும். அது அடிப்பட்ட ஹீட் கொஞ்சம் இருக்கும். அந்த சூடு கொஞ்சம் ஆறின பிறகு நீங்கள் ஏர் டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சிங்களா கொஞ்சம் கூடுதலான நாள் அது வைத்து சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த பொடி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கமெண்டில் என்னோட ஷேர் பண்ணிக்கொள்ளுங்கோ. ஆரோக்கியமே வாழ்வு. மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் தேங்க்யூ. பாய்.